Hey loves, this is Angel from Angel Sky Vannam. This is the day 7 of 365 days of nail art challenge. இன்றைக்கி என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா க்ரோம் ஒர்க் தான் பண்ணியிருக்கேன் வித் கேட் ஐ பாலிஷ். எப்படி பண்ணேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யாராச்சும் நெயில் ஆர்டிஸ்ட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட வேனிட்டி செட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சுன்றதை ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட். எனக்கு வந்து அதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஒய் பிகாஸ் நான் ஒரு பட்ஜெட் செட் பண்ணேன் என்னோடய வேனிட்டிக்கு. பட் நான் நினச்ச மாதிரி வரல, அதை விடவே அதிகமாக தான் எனக்கு ஆச்சு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக தான் கேட்குறேன். ப்ளீஸ் யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த டிசைன் எப்படி பண்ணேன்றதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கேட் ஐ பாலிஷ் நியூட் கலரில் ஒன்று சூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஃபர்ஸ்ட் லேயர் அப்ளை பண்ணிவிட்டு 30 செகண்ட் க்யூர் பண்ணிவிட்டேன். செகண்ட் லேயர் அப்ளை பண்ணிவிட்டு மேக்னெட் வச்சு கேட் ஐ வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ தான் அது ஒர்க் ஆகும். ஸோ நார்மல் ஜெல் பாலிஷ்க்கும் கேட் ஐ பாலிஷ்க்கும் இதான் வித்தியாசம். ஸோ 60 செகண்ட் க்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம க்ரோம் ஒர்க் பண்ண போகிறோம். க்ரோம் ஒர்க்கில் எல்லாருமே பண்ணுற தப்பு என்னென்னா, அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நெயில்ஸை பஃப் பண்ணாமல் விடுறது தான். பிகாஸ் க்ரோம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஷைனாக இருக்க இடத்துல தான் போயிட்டு செட் ஆகும். ஸோ அந்த நெயிலில் இருக்க ஷைனை ஃபஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு பஃப் பண்ணிவிடுங்க. பஃப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒர்க் பண்ணுங்கள். ஸோ நானுமே வந்து நல்லா பஃபர் வச்சு பஃப் பண்ணிவிட்டு ஷைனஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஃப்ளவர் மாதிரி வரைஞ்சேன். ஃபைனலாக க்ரோம் பவுடர் காப்பர் கலர் சூஸ் பண்ணி நான் க்ரோம் அப்ளை பண்ணிவிட்டு டாப் ஷைன் அப்ளை பண்ணி இந்த ஒர்க்கை முடிச்சிருக்கேன். இந்த ஒர்க் பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.